ஈரோட்டில் சாலையில் கிடந்த தங்க மோதிரம், ஜிமிக்கி கம்மல், வெள்ளி நாணயம் ஆகியவற்றை மீட்டு போலீசில் ஒப்படைத்த சுமை தூக்கும் தொழிலாளிக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். விவரங்களை பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக ஈரோடு வைராபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம். இவர் ஈரோடு பூங்கா சாலையில் சுமை தூக்கும் தொழிலாளராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வைராபாளையம் 4 சாலை சந்திப்பில் வழக்கம் போல சுமை ஏற்றும் பணியில் செல்வம் ஈடுபட்டிருந்த போது சாலை ஓரத்தில் ஒரு மணிப்பர்ஸ் ஒன்று கிடந்திருக்கின்றது. அதை எடுத்து பார்த்தபோது உள்ளே ஜிமிக்கி கம்மல், ஒரு மோதிரம் மற்றும் வெள்ளி நாணயம், மெட்டி ஆகியவை இருந்துள்ளன. முதலில் அவை கவரிங்காக இருக்கலாம் என நினைத்த செல்வம் அதை தூக்கி வீச முற்பட்ட போதுதான் சக தொழிலாளர்கள் அது தங்கம் என தெரிவித்திருக்கிறார்கள். பரிசோதனை செய்ததில் அது ஒரு சவரன் அளவிற்கு அந்த தங்கம் மோதிரம் மற்றும் ஜிமிக்கி கம்மல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து செல்வம் சக தொழிலாளர்களுடன் சேர்ந்து அந்த நகையை ஈரோடு கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஒப்படைத்திருக்கின்றார். அதற்கு முன்பாகவே அந்த நகையை தொலைத்ததாக பிரபா என்ற வைராபாளையத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பிரபா புகார் அளித்திருந்தார். விசாரணையில் அந்த பிரபா ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக இருசக்கர வாகனத்தில் சென்ற பொழுது தனது அந்த கட்டைப்பையில் வைத்திருந்த அந்த மணிப்பர்ஸ் தொலைந்து போனது போலீசாரினுடைய விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த கம்மல் மற்றும் அதே போன்று மோதிரம், நாணயம் ஆகியவற்றை கூலி தொழிலாளிகளிடமிருந்து பெற்ற போலீசார் அதனை அந்த உரிய நபரான அந்த பிரபாவிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். மிக நேர்மையுடன் இந்த சாலையில் கிடந்த தங்க மோதிரம் மற்றும் ஜிமிக்கி கம்மல் ஆகியவற்றை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கக்கூடிய சுமை தூக்கும் தொழிலாளிக்கு போலீஸ் அதிகாரிகள் பாராட்டுகளை தெரிவித்திருக்காங்க. அவர்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.